Hello everyone. Exercise 5.2 problem number 9. Show that the given points form a right angle triangle and check whether they satisfy Pythagoras theorem. So right angle triangle நால தெரியும் நமக்கு இந்த இடத்துல 90 degree இருக்கும் அப்படிதானே. So right angle triangle 3 sides. இங்க 90 degree அப்படினால நமக்கு இங்க என்ன இந்த இடத்துல perpendicular condition. So இது பார்த்தாலே தெரியுது இந்த two lines வந்து என்ன இந்த இடத்துல perpendicular to each other. So இப்போ the perpendicular condition satisfy ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்க்க போறோம். So perpendicular condition என்ன நமக்கு ரெண்டு ஸ்லோப் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட் பண்ண உனக்கு என்ன கிடைக்கணும் இந்த இடத்துல -1. ஸோ இந்த இடத்துல 3 பாயிண்ட்ஸ் இருக்கா. ஸோ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறோம் இந்த இடத்துல ஸ்லோப் ஆஃப் முதல்ல ஏபி. ஸோ ஸ்லோப் ஃபார்ம்ல நமக்கு தெரியும் m is equal to y2 minus y1 by x2 minus x1. So point A வந்து 1 minus 4, point B 2 minus 3. So x1 y1 இது x2 y2. So slope கண்டுபிடிக்கும் m is equal to. So y2 minus y1, y2 ஓட value minus 3 minus y1 value minus 4 அந்த இடத்துல plus 4 divided by x2 minus x1, x2 ஓட value 2 minus x1 வந்து 1. So 4 and 3 subtract பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 1. Similarly 2 ல இருந்து 1 subtract பண்ண நமக்கு இந்த இடத்துல 1. So therefore slope is equal to slope of AB find out பண்ணிட்டோம். Similarly slope of BC. So B and C கண்டுபிடிக்க போறோம். So point B எடுத்து எழுதிடலாம் 2 minus 3, point C 4 minus 7, x1 y1 x2 y2. So m is equal to y2 minus y1. So y2 value minus 7 minus y1 value na plus 3 ஆயிரும். x2 minus x1 4 minus 2. So மேல subtract பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல minus 4 divided by 4 இந்த 2 subtract பண்ணா 2. இது ரெண்டையும் cancel பண்ணோம் அப்படின்னா slope of BC வந்து நமக்கு என்னன்னு கிடைச்சிரும் இந்த இடத்துல minus 2. Next என்ன find out பண்ண போறோம் slope of CA. So point C எழுதிக்கலாம் இந்த இடத்துல 4 minus 7, point A வந்து நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 minus 4. So the x1 y1 எடுத்துப்போம். Second point x2 y2. The slope is equal to y2 minus y1. y2 value minus 4 minus y1 value minus 7. அப்ப the minus minus plus ஆயிரும். Then x2 minus x1 na 1 minus 4. So subtract பண்ணோம்னா 3 by 3. So ரெண்டையும் கேன்சல், ஸோ இங்கே -3 இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் CA is equal to -1. ஸோ அப்போ 3 ஸ்லோப்பையும் நம்ம வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம் இந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்லோப் ஆஃப் AB வந்து 1, தென் ஸ்லோப் ஆஃப் BC is equal to -2, தென் ஸ்லோப் ஆஃப் CA is equal to -1. ஸோ இது பார்த்தா தெரியுது இந்த 3ல் எது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு -1 கிடைக்கும். ஃபர்ஸ்டையும் இந்த தேர்டையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அப்போ அதை எழுதிக்கலாம் நம்ம இந்த இடத்துல ஸ்லோப் ஆஃப் AB இன்டூ ஸ்லோப் ஆஃப் CA இஸ் ஈக்குவல் டு. ஸோ ஸ்லோப் ஆஃப் ABயோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன இருக்கு 1 இன்டூ இங்கே -1 இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ அப்போ m1 இன்டூ m2 is equal to -1. Perpendicular condition என்ன ஆயிட்டு இந்த இடத்துல satisfy ஆயிட்டு. So therefore AB is perpendicular to CA அப்படிங்கறத சொல்லிடலாம். ஸோ அப்போ நமக்கு இந்த டயக்ராம் படி நமக்கு இங்க என்ன கிடைக்கும்னா அந்த இடத்துல AB CA இருக்கு. ஸோ ரெண்டுலயுமே காமன் ஆல்பபெட் என்ன இருக்கு A. ஸோ அதை வந்து நம்ம அந்த 90 டிகிரில எழுதிக்கலாம். ஸோ இப்போ A B C. ஸோ இப்போ ABC. ஸோ இப்போ AB வந்து perpendicular to CA அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. So therefore it is a right angle triangle. So the first question க்கு நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இந்த இடத்துல பித்தகோரஸ் தியரம் வந்து நம்ம இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படின்றத கேட்டிருக்காங்க. So பித்தகோரஸ் தியரம்க்கு வந்து நமக்கு ஒவ்வொரு சைடோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். So first distance வந்து AB ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். So distance formula தெரியும். Distance is equal to நமக்கு இந்த இடத்துல root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the
whole square. So இப்போ ABக்கு distance கண்டுபிடிக்கிறோம். So root of, so point A 1, minus 4, point B 2, minus 3. So x1 y1 x2 y2 னு எடுத்துருக்கோம். So x2 minus x1 அப்படின்னா நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? 2 minus 1. So 2 minus 1 the whole square plus y2 minus y1 னா minus 3 minus y1 ஓட வேல்யூ minus 4. So plus 4 ஆயிரும். So அப்போ 2 minus 1 1 square. அதே மாதிரி இந்த இடத்துல 4 minus 3 நாலும் 1 square. So அப்போ 1 plus 1 square root of 2. So இது எல்லாமே நம்ம square rootலயே வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த distance என்ன கண்டுபிடிக்க போறோம்னா BC. So point B and C பாப்போம் இந்த இடத்துல. Point B வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு? 2, இது x1 y1 2, minus 3 4, minus 1 x2 y2 னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. So அப்ப BC அப்ளை பண்றோம். x2 minus x1. So அப்ப 4 minus 2. So 4 minus 2 the whole square plus C அடுத்து y2 minus y1 னா y2 minus 7 minus y1 ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கு? minus 3. So அப்ப இந்த இடத்துல plus 3 the whole square. So root of 4 minus 2 னா 2 square. அடுத்து minus 7 plus 3 னா minus 4 the whole square. So 2 square 4 minus 4 square னா 16. add பண்ணோம்னா square root of 20. So next என்ன கண்டுபிடிக்க போறோம்னா CA distance. So point CA வந்து நமக்கு தெரியும் இந்த இடத்துல. So point C, point A இருக்கு இந்த இடத்துல. So x2 minus x1 the whole square னா 1 minus 4 the whole square. So 1 minus 4 the whole square plus y2 minus y1 னா minus 4 இந்த இடத்துல minus 7 இருக்கு. So minus 4 minus 7 னா இந்த இடத்துல plus 7 the whole square. So root of 1 minus 4 subtract பண்ணோம்னா minus 3 the whole square plus 7 minus 4 subtract பண்ணாலும் அதே மாதிரி இந்த இடத்துல 3 square. So 3 square 9 இங்க அதே மாதிரி 9. So 9 plus 9 add பண்ணா இந்த இடத்துல 18. So by Pythagoras theorem தெரியும் நமக்கு இந்த இடத்துல square of hypotenuse is equal to sum of squares of other two sides. So இந்த இதுல பார்த்தாலே தெரியுது நமக்கு இங்க டயகிராம்ல பாருங்க hypotenuse side வந்து நமக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல BC square. So BC square is equal to remaining two sides square இருக்குல்ல AB square plus AC square நம்ம prove பண்ண போறோம். To prove BC square is equal to remaining two sides நமக்கு என்ன இருக்கு AB square plus CA square. ஏன்னா நமக்கு டயகிராம் அப்படிதான் இருக்கு பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துல இது A B C. So இதுதான் வந்து நமக்கு என்ன இந்த இடத்துல hypotenuse side. So remaining two sides வந்து நம்ம எடுக்கும் அந்த இடத்துல. So BC square அப்படின்னா பாருங்க BC யோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல root 20. So root 20 the whole square is equal to AB யோட வேல்யூ நமக்கு அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்கு root 2. So root 2 the whole square plus CA the whole square. CA யோட வேல்யூ நமக்கு root 18. So இந்த root 2 square அதே மாதிரி இந்த இடத்துல cancel ஆயிடும். So அப்ப நமக்கு என்ன ஆச்சு இந்த இடத்துல 20 is equal to 2 plus 18. So 2 plus 18 add பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்க 20. So therefore it satisfy Pythagoras theorem. So இதே மாதிரி second subdivision பார்க்கலாம். 3 points LM N கொடுத்திருக்காங்க. So first slope of LM கண்டுபிடிச்சிடலாம். Slope formula M is equal to y2 minus y1 by x2 minus x1. So LM இது x1 y1 x2 y2. So slope formula apply பண்றோம். M is equal to y2 minus y1 12 minus 5 divided by x2 minus x1 na sorry 9 minus 0. So 12 and 5 subtract பண்ணோம் அப்படின்னா 7 by 9. So slope of LM is equal to 7 by 9 find out பண்ணியாச்சு. So அதே மாதிரி slope of MN. So MN ல வந்து M point வந்து x1 y1 எடுத்துக்கலாம் இதை x2 y2. So அப்ப M is equal to y2 minus y1 na 14 minus 12 divided by x2 minus x1 na 3 minus 9. 14 இருந்து 12 subtract பண்ணா 2, 3 ல இருந்து 9 subtract பண்ணோம்னா minus 6. So ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா slope of இங்க 1 இங்க 3. So minus மேல கொண்டு வந்துருவோம். So அப்ப slope of MN is equal to minus 1 by 3.
ஸோ லாஸ்டா ஸ்லோப் ஆஃப் n and l ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ பாயிண்ட் n எழுதிக்கலாம் அந்த இடத்துல 3, 14, l வந்து 0, 5. ஸோ திஸ் இஸ் x1, y1, x2, y2. ஸோ ஸ்லோப் m is equal to y2 minus y1 அப்படின்னா 5 minus 14 divided by இந்த இடத்துல 0 minus 3. ஸோ 5ல இருந்து 14 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல -9 by -3. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 3 டேபிள கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் NL இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ திருப்பி இது கேன்சல் பண்ணோம்னா இங்க கீழே 1, 3. ஸோ 3 ஸ்லோப்பையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தாலும் தெரியுது எந்த 2 ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ண நமக்கு வந்து -1 கிடைக்கும். இது ரெண்டையும் தான் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல -1. ஸோ therefore slope of MN into slope of NL. So slope of MN வந்து நமக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல -1/3 into slope of NL நமக்கு 3. So இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு இந்த இடத்துல -1. So therefore M1 into M2 is equal to -1 ன்னு கிடைச்சிருச்சு. So perpendicular condition satisfied. அப்ப எந்த ரெண்டு லைன்ஸ் perpendicular? MNன்ற லைனும் NL அப்படின்ற லைன் நமக்கு எப்படி இருக்கு இந்த இடத்துல இது perpendicular symbol. So perpendicular-ஆ இருக்கு. ரெண்டுக்குமே காமன் ஆல்பபெட் என்ன இந்த இடத்துல n தான். So டயகிராம் நமக்கு எப்படி இருக்கும்னா அந்த இடத்துல so n தான் நமக்கு என்னவா இருக்கும் இந்த இடத்துல 90 டிகிரி. So அப்ப MNL. So இதுதான் வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். So therefore it is a right angle triangle. So அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? பித்தகோரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கறத பார்க்க போறோம். So பித்தகோரஸ் தியரமுக்கு வந்து 3 சைட்ஸ்க்குரிய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். So distance formula, distance is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So first distance வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அந்த இடத்துல mn. So points எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எழுதிடலாம் அந்த இடத்துல. Point m வந்து நமக்கு இங்க 9, 12. Point n வந்து நமக்கு என்ன இந்த இடத்துல 3, 14. அதுக்கு அடுத்து l வந்து 0, 5. So first distance வந்து mn கண்டுபிடிச்சிடலாம். So mn. So root of. So இது வந்து நமக்கு இந்த இடத்துல x1 y1 ஆ இருக்கும். இது x2 y2 ஆக இருக்கும். So அப்ப x2 minus x1 அப்படின்னா நமக்கு 3 minus 9 the whole square plus y2 minus y1 na 14 minus 12. So 3 minus 9 na minus 6 square அதுக்கு அடுத்து 2 square. So 36 plus 4 root 40. அதுக்கு அடுத்த டிஸ்டன்ஸ் வந்து mn கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து nl கண்டுபிடிச்சிடலாம். So nl. So இது வந்து x1 y1 sorry nl தானே. இது வந்து x1 y1 x2 y2. So அப்ப இந்த இடத்துல x2 minus x1 நமக்கு இங்க 0 minus 3 the whole square plus y2 minus y1 5 minus 14 the whole square. So minus 3 square plus minus 9 square. So minus 3 square பண்ணா 9, 9 square பண்ணா 81. So ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 90. அதுக்கு அடுத்த டிஸ்டன்ஸ் வந்து l க்கும் m க்கும். So அப்ப இந்த இடத்துல l வந்து நமக்கு என்னவா இருக்கும் அந்த இடத்துல x1 y1 ஆ இருக்கும். So அப்ப x2 minus x1 0 minus 9 the whole square. அதுக்கு அடுத்து y2 minus y1 னா 5 minus 12 the whole square. So minus 9 the whole square plus 5 ல இருந்து 12 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல minus 7 square. So 9 square 81, 7 square வந்து 49. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 130. So by Pythagoras theorem, hypotenuse இல்ல எது hypotenuse நமக்கு இந்த இடத்துல lm தான். So அப்ப lm square is equal to remaining two sides நமக்கு என்னலாம் இருக்கீங்க mn square plus nl square. ப்ரூவ் ஆகுதான்னு பார்ப்போம். lm ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல root 130 the whole square. mn ஓட வேல்யூ நமக்கு இங்க root 14 இருக்கு the whole square.
NL ஓட வேல்யூ நமக்கு ரூட் 90 the whole square. So root 2 square இந்த இடத்துல எல்லாமே கேன்சல் ஆயிரும் நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலா. So அப்போ 130 is equal to 40 plus 90. So 40 90 add பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 130. So both the sides are equal, therefore it satisfies Pythagoras theorem.